கோமதிக்கா, கோமதிக்கா, என்ன ஜன்னல்ல பொண்ணு மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க? ஆமாண்டி பரிதா, எனக்கு புது பொண்ணா மாறணும்னு ஆசை. என்ன செய்தி? ஒன்றும் இல்லக்கா, சுமதிய கடற்கரை வரியான்னு கூப்பிட வந்தேன். ஏய் பரிதா, சத்தம் போட்டு பேசாதே. அவ இப்பதான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கிறா, அப்படியே போட்டுட்டு போயிடுவா. சரிக்கா, நான் கலா கூட போறேன். இதை பாருடி, எனக்கு கடுக்கு முடுக்குன்னு கடிச்சு சாப்பிடுற மாதிரி எதுனாச்சும் வாங்கிட்டு வரியா? இந்த 100 ரூபாய். காசு வேணாம் கோமதிக்கா. ஆமா, கடைக்காரன் சும்மா தரணா. இந்தா காசை கொடு. இதை பாரு, வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்கறப்போ இந்த ஜன்னல் கம்பியால தந்துடு. ஏன்கா அம்பட்டு ரகசியம்? அதான் உன் மாமா இருக்காரே, அவர் திட்டுவார். நேற்று தான் ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போனார். அவருக்கு 3000 செலவு. ஏன்கா, மாமாக்கு உடம்புக்கு என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தான் கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தியா இருக்காம். ஆமாம், அதான் தெரியுமே. ஏண்டி பரிதா, ஏதோ பொடி வச்சு பேசுறேன். நான் ஏன் உங்களை பொடி வச்சு பேச போறேன்? பொடி மூக்கத்தானே போடணும், அதை வச்சு எப்படி பேச முடியும்? சரி, விளையாடாத, அவ வந்துட போறா, நீ போ. சரிக்கா. அத்தை, அத்தை, என்னத்த கணக்கு தானே பேசிக்கிறீங்க? ஆமாண்டி, எனக்கு பைத்தியம், அதான் புலம்புறேன். இந்த அத்தை கிட்ட எதுவுமே பேச முடியல. எப்ப பேசினாலும் சண்டைக்கு வரா போலயே வராங்க. நமக்கு ஏன் நொம்பு? வாயை கொடுத்தா நாரிடு. சரி, நம்ம வேலையை நாம தான் பார்க்கணும். மாமா சாம்பார் கேட்ட போய் போடலாம். ஆனா அந்த கிழக்கு தான் வாயில இறங்காது. கோமதிக்கா, கோமதிக்கா. ஏண்டி பரிதா, ஏலம் போடற? மெதுவா பேசுடி. அக்கா, இந்தாங்க நீங்க கேட்டது. என்னாடி பொட்டலம்? அதான்க்கா, 100 ரூபாய்க்கு பொட்டலத்துல கொடுக்காம கேரு பேக்கரியா தருவாங்க? சரி சரிக்கா, என் புருஷன் வந்துடுவார், சோறு ஆக்க போறேன். பொட்டலமே சிறுசா இருக்கு, பிரிச்சு பாக்கறேன். அதுக்கு ஒரு கட்ட வேலை. கொட்டை பாக்க வாங்கிட்டு வந்து இருக்காளே, இதையா நறுக்கு புறுக்குன்னு சாப்பிட முடியும்? கோமதிக்கா, மறந்துட்டேன், பாக்கி 5 ரூபாய் இந்தாங்க. ஏண்டி, சாப்பிட ஏதாச்சும் வாங்கியா சொன்னா? கொட்டை பாக்க வாங்கி வந்து இருக்கே. அக்கா, இதுவும் சாப்பிடும் பொருள் தான், வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. ஆ, கொஞ்சம் கொஞ்சமாவா? இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு கதையில சந்திக்கிறேன்.